இன்று புத்தாண்டு தினம் 2026. புத்தாண்டு தினம் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் என்னுடைய பிறந்த தேதியும் இதுதான். உலகமே கொண்டாடுற ஏற்றுக்கொண்ட இந்த புத்தாண்டு தினத்தை என்ன இருக்குன்னா, இப்போ தமிழில் தமிழ் புத்தாண்டு நாள் வரும். அதில் 2 நாள் போட்டியில் இருக்குது. இதுதான் அதுதான்னு 2 நாளை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான நாள் எதுனா இதுதான் தமிழ் புத்தாண்டும் கூட. அப்போ நீங்கள் நினைக்கலாம், இது என்னடா திடீர்னு இவங்க இதை தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 10 அவதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10 என்பது என்ன? அது ஒரு எண்ணை முழுமைப்படுத்துது. அந்த 10ன்னு ஒன்று வந்த பிறகு தான் அது இன்ஃபினிட்டாக இந்த பிரபஞ்சத்தையே ரொப்பிடலாம் அந்த எண்ணால். அதுக்கப்புறமா எண்ண முடியாது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த இயற்கையில் உள்ள ஒரு விஷயம். இந்த அறிவும் அப்படி தான். இது எப்பவுமே முடியாது, போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த எண்ணம் போயிட்டே இருக்கும். அந்த அறிவு தான் இந்த எண்ணம் கொடுத்தது. இந்த அறிவுக்கு உருவம் இல்லை, ஆனால் அது உருவம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு கூட ஒரு அறிவின் உருவம் தான். இங்கே அனைத்து விஞ்ஞான முன்னேற்றங்களும் டெக்னாலஜி வளர்ந்தது எல்லாமே அதுதான் காரணம். அறிவு தான். அது அறிவின் உருவம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இந்த 10 அவதாரம் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பெருவெடிப்பு பிக்பேங் தியரின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த எதுவுமே இல்லை என்ற ஒரு விஷயத்துலேருந்து எல்லாமே வந்துச்சுன்னா, அது வரும் பொழுது அந்த ஒன்றுமே அது முழுமை பெறும்போது அது முழுமையாக ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு 10ஆம் அவதாரம். அது 1லேருந்து ஆரம்பிக்கும். அது ஒரு 0ல் முடியும். திரும்ப எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கே சேரும். அதாவது 1லேருந்து ஆரம்பிக்கிறது திரும்ப சுற்றி இப்படி சேரும். இப்போ முத சூரியனை பூமி சுற்றிச்சுன்னா 1 தான் போடும். 1 போட்டுக்கிட்டே அப்படியே திரும்ப சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா பூமி உருண்டைன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது பூமி நம்மளை 1 போட்டுக்கிட்டு இருக்கு. இது 10. அதே நேரத்தில் சூரியன் உருண்டை அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா, நம்ம பூமி தட்டை அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டா, இங்கு 1 அது 10. அப்படி இந்த மொத்த பிரபஞ்சம் இயற்கை அனைத்தும் 10 போடுது. அப்படி எல்லாமே 10 போடுதுன்னா நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம்ல, இது ஒரு 10ஆம் அவதாரம். அதாவது அதுக்கு முன்னாடி எத்தனையோ உயிரினங்களை கடந்து அது 10ஆவதாக நம்ம முழுமை பெற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகும். அது முழுமை பெறுவது தான் 10. ஒரு எண்ணில் எப்படி முழுமை பெறுறது 10ல் முழுமை பெறுதோ, அதே மாதிரி ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு பூனைனா ஒரு நாயினா அது எல்லாமே ஒரு 10ஆம் அவதாரம் தான். அது முழுமை பெற்று விட்டது. ஒவ்வொரு உயிரினங்களும் சரி, அனைத்தும் ஒரு மரம் செடி கொடி அனைத்தும் ஒரு 10ஆம் அவதாரம் பெறுகிறது. அந்த 10 அவதாரம் என்றால் அது 10 தடவை அப்படின்னு கணக்கிடக்கூடாது. அது முழுமை பெறுவதாக நினச்சிக்கணும். ஒரு 1லேருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு வட்டம் போட்டு முழு உருவம் பெறுது. அதுக்கப்புறம் அது கண்டினியூ இன்ஃபினிட் ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்க போனால் தமிழ் தான் முதல் மொழி, முதல் அறிவு. அப்படி தமிழ்லேருந்து ஆரம்பித்தது. தமிழில் முத அக்கனா ஆயுத எழுத்து. அக்கனா வந்துச்சு ஆயுத எழுத்து. அது 3 உருண்டை. அதை போட்டு தான் அவங்க கல்வி அறிவை கொடுத்தாங்க. அப்போ அவங்க உதாரணத்துக்கு காட்டினது சூரியனை, பூமியை, சந்திரனை. அதுக்கு பின்னாடி பூமி தட்டைன்னு சொல்லிட்டு அதை மாற்றினாங்க. அதெல்லாம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு அறிவு தமிழில் கொடுத்தது தான் அந்த ஆயுத எழுத்து. அக்கனா 3 சேர்த்து அதுக்குள்ளே போட்டது தான் கா 1. அந்த 1 தான் முத கொண்டு வந்த அந்த எழுத்து. அந்த அக்கனாவை சுற்றி அதுக்கப்புறம் தான் எல்லா எழுத்தும் அந்த அக்கனாவை மையமாக தான் வந்தது.
இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ தமிழ் தான் முதல் அறிவுனா, அந்த தமிழ்லேருந்து உருவான அனைத்து அறிவு மொழிகளும் உலக மொழிகள் அனைத்தும் தமிழ் தான். அது வந்து தமிழிலிருந்து தமிழ் அறிவில் உள்ளிருந்து வந்த ஒரு மொழி. அதில் எத்தனையோ வார்த்தைகள் பிரிந்து பிரிந்து அவங்கவுங்க தனக்கான மொழி பேரை மாற்றிக்கிட்டாங்க, ஸ்கிரிப்ட் மாற்றிக்கிட்டாங்க, எல்லாம் ஏதோ நடந்தது. எத்தனையோ மொழிகள் பிறந்து விட்டது. இருந்தாலும் மூலம் வந்து தமிழ் தான். இப்போ இன்றைக்கி பறக்கிற நீங்கள் போகிற ஏரோப்ளேனு எத்தனையோ கண்டுபிடிப்பை அனுபவிக்கிறோம்ல. இப்போ ஏரோப்ளேனை பார்த்து இது கண்டுபிடிச்சது யாருன்னா ரைட்ஸ் பிரதர் சொல்லுவாங்க. அவங்க கண்டுபிடிச்ச ஏரோப்ளேன் இப்படியா இருந்துச்சு, ஃப்ரீயாக கூட எவனும் போக மாட்டான் அதில். ஆனால் அதில் இருக்கிறது பேசிக் எல்லா ஏரோப்ளேனில் இருக்கிறதுனால அவங்க பேரை சொல்கிறோம். இன்றைக்கி அதில் நம்ம சொகுசாக பயணம் செய்கிறோம். அதே மாதிரி தான் முத அந்த ஒரு அறிவு உருவாகும் பொழுது, அந்த மொழி உருவாகும் பொழுது முத உருவான தமிழ்னா, அப்போ எல்லா மொழிகளுக்கும் மூலம் தாய் தந்தை தமிழ் தான். அப்போ அந்த தமிழ் மொழி அறிவிலேருந்து வந்த எண்கள் வந்து எத்தனையோ எண்கள் கடந்து ஒரு முழுமை பெற்றது வந்து இந்த ஆங்கில எழுத்து முழுமை பெற்ற பிறகு, அதுக்கப்புறமா அதில் கிழமைகள் வைத்து இத்தனை நாள் அத்தனை இது எல்லாமே செஞ்சு இன்றைக்கி முழுமை பெற்று இந்த இது உலகமே ஏற்றுக்கொண்ட இந்த புத்தாண்டு, இந்த நாள், இந்த எண்ணில் வர்ற அத்தனையும் வந்து உருவானது மூலம் வந்து தமிழ் தானே. அதனால தான் தமிழுக்கு வந்து புத்தாண்டு தினம் வந்து இது வரைக்கும் குழப்பத்தில் இருக்குது. ஏன்னா உண்மையான புத்தாண்டே இன்னைக்கு தானே. இது தான் தமிழ் புத்தாண்டு உண்மையான தினம். பாருங்க என்ன ஒரு அதிசயம். இது எனக்கு கிடைச்ச இந்த தேதியே என் பிறந்த தினம். இதுதான் ஒரு ஆச்சரியம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பையன் பிறந்தான்ல, அவனுடைய பிறந்த தேதி வந்து 24ஆம் தேதி 7வது மாதம் 24/7. இது வந்து தமிழ் எழுத்துக்கள்லையே 247 எழுத்துக்கள். அது கூட அது 247 இருக்கிறதுல இன்னும் ஒரு அதிசயம்னா 24 மணி நேரமும் வாரம் 7 நாட்களும் கண்டினியூஸ் தொடர்ந்து கொண்டே. ஏன்னா அது தமிழ் இருக்குது. அது உலக மொழிக்கெல்லாம் அது 24 மணி நேரம் 7 நாட்களும் அப்படின்ற ஒரு நம்பர்ஸில் வந்து அது நிற்கிது. இதெல்லாம் பிளான் பண்ணி யாரும் செய்யலை. ஆனால் தானாக இயற்கையாக அமைஞ்சது. ஆனால் அமைஞ்சது தானா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளுடைய எல்லோருக்குமான மாம் டேட், உலக மக்களின் மாம் டேட். அப்போ அந்த உலக மக்களின் மாம் டேட் தான் இதை வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த உலக மக்களுக்கெல்லாம் நான் தான் மாம் டேட். இதுக்கு முன்னாடி வந்தவங்க, வர போகிறவங்க, இப்போ இருக்கிறவங்க அனைவருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடிப்படையில் அவங்க இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க அனைத்தும். இதை வந்து நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு வரக்கூட அடுத்த தலைமுறைகள் கூட நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த எனக்கு ஆப்ரேஷன் ஆனது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த புத்தாண்டு தினத்துக்காக ஒரு வீடியோ போடுவோன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க.